ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாவின் தன்மை. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 days vlogs தான் பார்க்க போகிறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. டிமார்ட் போகிறதுக்காக கிளம்பியிருக்கோம். பாப்பா வெளில போகிறதுனாலே ரொம்ப ஜாலியாகிடும். இப்போ என்ன சொல்லிகிட்ருக்குன்னா, அந்த பொம்மையை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் அந்த பொம்மை கண்ணெலாம் நோண்டி முடியெலாம் பிச்சு வச்சுருக்கு. அதை எடுத்து தரக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இப்படி தான் கிளம்பும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொம்மை, பால் ஏதாவது எடுத்துகிட்டு வருவேங்கிற மாதிரியே கிளம்புவோம். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி இங்கே பாருங்கள், அழுது மூக்கை தேய்ச்சிட்டே வருது. எங்கேயாவது கிளம்புறதுனாலே அழுகும், திருப்பி அங்கே கடையிலேருந்து ரிட்டன் வர்றதுனால அழுகும். ஏன்னா அங்கே ஊரில் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவேன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான க்ரோசரிலாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட முன்னாடி ஸ்டீல் மேலான்னு வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் டிமார்ட்டில் பிளாஸ்டிக் ஜாமான் தான் எல்லோரும் வாங்குவாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்லாம் நல்லாவே இருக்குது. நிறைய தடவை பார்த்துருக்கேன். பாப்பாக்காகவுமே ஒரு பிளேட் ஏற்கனவே வாங்கியிருக்கு. குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும், இந்த வெடிப்பெல்லாம் விழுகாது. அது மாதிரி இந்த ஸ்ட்ரெயினர் இருக்குல்ல, இந்த காய்கறி இதெல்லாம் கழுவிட்டு வடிகட்டுற மாதிரி, இது சின்ன சைஸ் என்கிட்ட இருக்குது. அப்போ 199க்கு வாங்கினேன். இதோட பெரிய சைஸ் 479 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிங் போர்டெலாம் வாங்குறீங்க, மேலே ஸ்டீல் கைப்பிடி வச்சு வாங்காதீங்க. அந்த கட்டையிலே செஞ்ச கைப்பிடி இருந்தால் தான் அது உடையாது. தனியாக கைப்பிடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தனியாகவே வந்துடும். இப்போ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். பாரிஷ் சுகர், ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அது வாங்கியிருக்கு. டீக்கு இப்போ ஒயிட் சுகர்லாம் நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு. இந்த கொஞ்ச நாளாக இந்த சோப் யூஸ் பண்ணுறோம், நல்லா தான் இருக்குது. டிமார்ட்டில் பை ஒன் கெட் ஒன். இது காதி கிராஃப்டோடது. ஒன்று ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். 2 வாங்கினதுக்கு 2 ஃப்ரீ. ஒன்று சாண்டில்வுட்டு, அதுக்கப்புறம் லெமன் சோப்பு, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் சோப்பு, அதுக்கப்புறம் சந்தன் கல்தி பவுடர் இருக்குல்ல, அதோட சோப்பு ஒன்று. அதனால் அது ஒரு 2 எடுத்து, அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன்னால் 4 ஃப்ளேவர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் தோசை, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அப்புறம் மற்ற குழம்புக்கெல்லாம் கோல்டு வின்னர். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை ரொம்ப நாளாச்சு வாங்கி, அதனால் அதுவுமே வாங்கியிருக்கு. இந்த வேர்க்கடலை சட்னி வச்சா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு. இந்த வாட்டி பருப்பு, இந்த கடுகு, சீரகம்லாம் நிறையா இருக்குது வீட்டிலே ஆல்ரெடி, அதனால் அதெல்லாம் வாங்கலை. இப்போவுமே வாங்காத ஒரு பொருள், இந்த புளி தீர்ந்துருச்சு. இனிமேல் ஊருக்கு போகிற வரைக்கும் வேணும்ன்ட்டு வாங்கியிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம ஊரில் நம்ம கைப்பட உடச்சி அந்த குத்தி வர்ற புளி அளவுக்கு இது இல்லை. இது மிஷினில் இது பண்ணுவாங்க ஒர்க்கு, அப்படியே ஃப்ளாட்டாக இது ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எள்ளு உருண்டை 2 பாக்கெட்டு, அதில் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் 2ம் ஒன்று வாங்கியிருக்கு. அப்புறம் பாப்பாக்காக டெடிபார் சோப்பு இதில் எம்ஆர்பி 374 போட்டிருக்கு. ஆனால் 299க்கு தான் 2 சோப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மணச்சநல்லூர் அரிசி பொன்னி ரைஸ் வாங்கியாச்சு. இங்கே வந்ததுலேருந்து தான் இந்த பிராண்ட் அரிசி கிடைக்கிது. அங்கே நாங்கள் இது வரைக்கும் முன்னாடி இருந்த ஊர்லலாம் பச்சரிசி கூட சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் 2 வாங்கியிருக்கு. அது இந்த காய்கறிலாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அவசரமாக காலைல சமைக்க முடியாதுல்ல, அதுக்காண்டி நாளே கட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு அது 2. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ்லாம் பாப்பாவுக்கு போடுறதுனால அதோட வடிதட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஜார் ஒன்றுமே வாங்கியிருக்கு. அப்புறம் பாப்பாக்காக கொஞ்சம் ட்ரௌசரும் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்கு. டெய்லி வியர் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் பாப்பாவுக்கு டிமார்ட்டில் தான் வாங்குவோம் எப்போவுமே. ஸ்டார்டிங்கில் டெல்லியில் இருக்கும்போது இந்த அவுட்லெட் போடுற மாதிரி ஒரு கடை இருக்கும், அங்கே வாங்குவோம். அப்புறமா இங்கிட்டலாம் வந்தோன்னே டெய்லி வேர்லாம் டிமார்ட்டில் தான் வாங்குறது. அப்புறமா ஜீன்ஸ் பேண்ட் 199க்கு நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் டிமார்ட் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் 200 ரூபீஸ்க்கு நல்ல ஒர்த்தான கிளாத்து தான்.
அதுக்கப்புறம் அதுக்கு போடுற மாதிரி டிஷர்ட் ஒரு 4 டிஷர்ட் கிட்ட வாங்கியிருக்கு. 2 பேண்ட்டுக்கு 4 டிஷர்ட், ஒரு பேண்ட்டுக்கு 2 டிஷர்ட் போட்டுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து மெட்டீரியல் வந்து நான் எடுத்திருக்கேன். இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும். காலேஜ் படிக்கையில் மெட்டீரியல் எடுத்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலர் டாப்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் எடுத்தாச்சு. அவங்க அப்பாவுக்காக ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஷூ. இந்த ஆரஞ்சு மிட்டாய் எப்போ போனாலும் வாங்கிட்டு வந்துடுவோம். இது சண்டே காலையில் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வாரமே காய்கறி கொஞ்சம் இருந்தனால கொஞ்சம் கம்மியாகவே தான் வாங்கியிருக்கோம், தேவையானது மட்டும். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். நான் வந்து நண்டு வந்து சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நண்டு வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நண்டும் மீனுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இனிமேல் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வாரம் காய்கறி வந்து 252 வந்திருக்கு. சில நேரம் 400 கூட வரும், சில நேரம் வந்து 200, 300 இந்த மாதிரி வரும். மாற்றி மாற்றி நம்மகிட்ட ஒருவேளை வெங்காயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக வரும். இந்த வாட்டி நண்டு மீன் எல்லாமே அவங்க அப்பாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் டிஃபன் வந்து செஞ்சிட்ருந்தேன். சரி நீ செய்யின்ட்டு அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லலாம் நான் ஒரு தடவை தான் சொன்னேன், அதுபடியே பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும்போது எந்த வேலையுமே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து மீன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் கஷ்டங்கிறதெல்லாம் இல்லை. அப்புறம் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை பேஸ்ட்டாட்டம் அரைச்சி வச்சுட்டு, இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்புலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கும்போது உப்பு சேர்த்து வதங்குறதுனால சீக்கிரம் வதங்கி வந்துடும். அந்த தக்காளியுமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டையுமே சேர்த்துக்கலாம். நண்டு வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். அது பார்க்குறது தான் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலே உள்ளே வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளியோட நண்டையும் சேர்த்து. இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துட்டு நண்டு வந்து அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் கீழே சிந்தும். ஏன்னா நண்டு வந்து இந்த இது கால்லாம் நீட்டிட்டு இருக்கனால நம்மளால கரண்டி வச்சு கலந்தாலும் மசாலா சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நண்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சும் ஊற்றுவாங்க. தேங்காய் பால் எடுத்து ஊற்றினாலுமே இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் நரன்னு இருக்கும் அந்த தேங்காய். தேங்காய் பால் ஊற்றும்போது தேங்காய் சேர்த்த ஃபீலே இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு வெந்த பிறகு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அந்த பாதி மூடி இருக்கும்ல அதுலேருந்து எடுத்த பால், அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து நண்டு கிலோ கணக்கிலலாம் கொடுக்க மாட்றாங்க. அவங்களே வந்து கையில் எடுத்து வச்சு 200, 100, 300 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த நண்டு வந்து 200 தான். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இன்றைக்கி சண்டே அன்றைக்கி வந்து சொட்டு மருந்து போட்டாங்கல்ல, அன்றைக்குன்னு எடுத்தது தான் இந்த வீடியோ. அதுக்காக நண்டு கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் சொட்டு மருந்து ஊற்றுறதுக்குமே பாப்பாவை கூட்டிகிட்டு போகணுங்கிறக்காண்டி கிளம்பிட்டே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம்.
அப்போ வந்து உப்புமே கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதுவுமே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து பாப்பாவுக்கு சொட்டு மருந்து ஊற்றுறதுக்காக கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே ஊற்றுறாங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாது. சரி போய் கொஞ்சம் தேடி பார்ப்போன்ட்டு நடந்து கூட்டிகிட்டு போய்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பால்வாடி இருக்குல்ல, அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்குமே சொட்டு மருந்து போட்டாச்சு. 5 வயசு உள்ள பிள்ளை. பாப்பாவுக்கு சொட்டு மருந்தெல்லாம் ஊற்றிட்டு வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. வெயிலில் போயிட்டு வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச நண்டு கிரேவியும் தோசையும் தான் அன்னைக்கு நைட்டு சாப்பாடு. நண்டு கிரேவி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் சொட்டு மருந்து போட்டிங்களான்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.